வணக்கம், இது பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இனிப்பு சீப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த இனிப்பு சீப்பு சீடை செய்கிறதுக்கு நான் 2 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கணும். ஜலிக்காமல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜலிச்சிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து இந்த மாவை நல்லா கிளறி விடணும். நம்ம போட்டுக்கிற உப்பு வந்து எல்லா மாவுலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும் டைட்டாக. சோமாசு மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் மொத்து எடுத்து பார்க்கலாம். இப்போது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மாவு ஊறிக்கின்னு இருக்குது. மாவை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். இந்த சைஸ் பார்த்தோமா சுண்டைக்காவோட பெரிய சைஸு, இந்த அளவு போதும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கூட கொடுத்தோமா நல்லா ஜாலியாக ஒட்டி கொடுத்துருவாங்க. எல்லா மாவும் சின்ன சின்ன உருண்டைகளாக ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு சீப்பு எடுத்துக்கணும். புதுசாக கடையில் ஒரு சீப்பு ஒன்று வாங்கிக்கணும். வீட்டில் யூஸ் பண்ணுறது கூடாது, கடையில் வாங்கின சீப்பை புதுசாக எடுத்து வாங்கிக்கணும். இப்போ இதில் இந்த சின்ன பல்லு பெரிய பல்லுன்னு இருக்கும். இந்த நம்ம இப்போது பெரிய பல்லு இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாவை இதில் வச்சுட்டு லைட்டாக இப்படி பண்ணிக்கிட்டு வந்தோமா, கையை அழுத்தணுமா, இதோட வச்சு இதில் விழுது பாருங்க. அவ்வளோதான், எடுத்துடணும். அதே மாதிரி இப்படி தானாக சுண்டு வந்து வருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிற மாவை இதே மாதிரி சீடைகளாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எல்லா மாவும் சீப்பு சீடையாக நம்ம இப்போது உருட்டி வச்சிட்டோம். இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்குறோம். அடுத்து வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சீடைகளை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். உடனே கரண்டி போட வேணாம், அதுவே மேலே எழும்பி வரும். தீ வந்து குறைவான தீ தான் இருக்கணும். இது வந்து மைதா மாவுன்றதால நிதானமாக தான் வேகும். தீ அதிகமாக வச்சிட்டோமா சீக்கிரம் அப்படியே பொன்னிறமாக வந்துடும், ஆனால் உள்ளே வந்து வேகாது. அதனால் தீ வந்து மிதமான தீயில் இருக்கணும், இல்லைன்னா குறைவான தீயில் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது தீ.
அதை லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடணும். பாருங்க, நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வருது. அப்படியே நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இந்த ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்த பேட்ச் போடலாம். இதே மாதிரி எல்லா சைடுகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா சீப்பு சைடையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு முடிச்சாச்சு. அடுத்தது பாகு காய்ச்சிக்கலாம். இப்போது பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம மாவு எதில் அளந்தோமோ 2 கப்பு மைதா மாவு எடுத்தோம். அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப்பு ஊற்றணுமா போதும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். பாகு பதெல்லாம் தேவையில்ல, ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது ஈஸி. 2 பொருள் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். மைதா மாவு, சர்க்கரை இருந்தால் ஈஸியாக பண்ணுறக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சர்க்கரை பாகுவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த சைடை மேலே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது கலர் விடணும். நம்ம ஊற்றுற பாகு வந்து எல்லா சைடிலும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். எல்லா சைடிலையும் சர்க்கரை பாகு படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஆறணும். இப்போ வந்து இந்த ஒரு சைடை எடுத்து பார்த்தா கையில் இது ஒட்டுதுங்களா? இது ஆறுச்சுன்னா கையில் ஒட்டாது. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஆறட்டும். பாருங்கள், சீடை நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. பாருங்கள், ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா மொறுன்னு இனிப்பு சீப்பு சீடை சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.